வணக்கம். மூத்த குடிமக்கள் விரைவாக நீதி பெற சட்டத்தில் புதிய சரத்து அவசியம் என்று பழைய நீதிமன்ற கருத்தரங்கு அறை திறப்பு விழாவில் தலைமை நீதிபதி இக்பால் பேசினார். புதுவை கடற்கரை சாலை பழைய நீதிமன்றம் எதிரே சட்டப்பணிகள் ஆணைய கட்டிடம் உள்ளது. இங்கு புதியதாக கருத்தரங்கு அறை திறப்பு மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு நலன் சட்ட விதிமுறைகள் புத்தக வெளியீட்டு விழா புதுவை நீதிமன்ற தலைமை நீதிபதி முருகன் தலைமையில் முன்னாள் நீதிபதி தாவீது அன்னுசாமி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் பங்கேற்று கருத்தரங்க அரங்கத்தை திறந்து வைத்து பேசுகையில், மூத்த குடிமக்கள் எப்பொழுதும் உதவி மனப்பான்மை உடையவர்கள் என்றும், தான் கடந்த ஜூன் மாதம் புதுவைக்கு வந்தபொழுது மூத்த குடிமக்களுக்கான சட்டம் சார்ந்த மையம் அமைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரை கேட்டுக் கொண்டதாகவும், அந்த மையம் தற்போது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய அலுவலகத்தின் கீழ்ப்பகுதியிலேயே அமைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் கூறினார். இதில் மூத்த குடிமக்கள் தங்களின் புகார்களை எப்போது வேண்டுமானாலும் அளிக்கலாம், அவர்களுக்கு தேவையான ஆலோசனை வழங்கப்படும் என்றார். மேலும் நில அபகரிப்புக்கு ஆளாகும் முதியவர்களுக்கு விரைவில் தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு மற்றும் நலன் சட்ட விதிமுறைகள் சட்டத்தில் புதிய சரத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் பேசினார். விழாவில் புதுவை நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன், நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், மூத்த குடிமக்கள், சட்டப்பணி ஆணைய நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு செவிலியர் பயிற்சி கல்லூரி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கோரிமேட்டில் உள்ள அன்னை தெரசா அரசு செவிலியர் பயிற்சி கல்லூரியில் ஏராளமான மாணவிகள் படித்து வரும் நிலையில் மாகியில் உள்ள அரசு செவிலியர் கல்லூரியில் போதிய வசதி இல்லை என்று 12 மாணவிகளை கோரிமேடு செவிலியர் கல்லூரியில் சேர்த்தனர். தற்போது அந்த 12 மாணவிகளையும் மீண்டும் மாகி செவிலியர் கல்லூரிக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளதாக தகவல் பரவியது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் திரண்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இது பற்றி தகவல் அறிந்த கல்லூரி தலைவர் டாக்டர் வாசுதேவையா விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அதில் சுமூக முடிவு ஏற்படாததால் மாணவிகளின் போராட்டம் நீடித்தது. இதனால் கல்லூரி முன்பு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை பிள்ளையார்குப்பம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பிள்ளையார்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 5 மாதங்களாக தலைமை ஆசிரியர் இல்லை. மேலும் அடிப்படை வசதிகளான நூலகம், சுத்தமான கழிப்பிடம், குடிதண்ணீர் போன்ற வசதிகள் இல்லாததால் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி பெற்றோர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் பள்ளி நிர்வாகம் மேற்கொள்ளாததால் மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் மாணவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். போராட்டம் செய்தவர்களிடம் பள்ளி நிர்வாகத்தினர் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததால் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பிள்ளையார்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியிலிருந்து பேசுறோம். எங்களுக்கு தலைமை ஆசிரியர் இல்ல, அதனால சாரெல்லாம் சரியா வரமாட்டாங்க. குடிநீர் வசதி இல்ல, சத்துணவு சரியா வரமாட்டேங்குது, கழிப்பிட வசதி இல்ல, ஏதாவது கேட்டா எச்சம் எதுனாலும் செய்வோன்றாங்க. சார்லாம் சரியா வரமாட்டாங்க. அதுவும் இல்லாம ஏதாவது கேட்டா தகாத முறையில பேசுறாங்க. இது வந்தாலும் எச்எம் சார் வந்தாதான் கேட்கணும் அப்படி இப்படி சொல்றாங்க. அதனால அடிக்கிறாங்க கேட்டா ஏதாவது கேட்டா. அதனால எச்எம் சார் எங்களுக்கு வேணும் உடனே. புதுவை உள்ளாட்சி தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதி 34வது வார்டில் போட்டியிட முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் அவரது நண்பர் தங்கம் ஊர்வலமாக சென்று மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியத்திடம் விருப்ப மனு அளித்தார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி 34வது வார்டு நெல்லி மாநகரில் சென்ற உள்ளாட்சி தேர்தலில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்டு 3155 வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 150 வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தது. அந்த 34வது வார்டு நெல்லி மாநகரில் திமுக சார்பில் வரும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமாரின் நீண்டகால நண்பரான தொழிலதிபர் தங்கம் என்பவர் விருப்ப மனு அளிக்க முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் ஊர்வலமாக கந்தப்ப முதலியார் வீதியில் உள்ள கலைஞர் இல்லத்திற்கு சென்று திரு ஜான்குமார் திருக்கரங்களால் விருப்ப மனுவினை பெற்று பூர்த்தி செய்த மனுவினை
திமுக மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியனிடம் அளித்தார். நிகழ்ச்சியின் பொழுது நெல்லித்தோப்பு தொகுதி திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். அப்பொழுது நெல்லித்தோப்பு தொகுதி மற்ற வார்டுகளில் திமுக சார்பில் போட்டியிடுபவர்கள் விருப்ப மனுவினை பெற்று பூர்த்தி செய்து அதனை மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியனிடம் அளித்தனர். புதுவை உள்ளாட்சி தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு வழங்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் கூறுகையில், கழக தலைவர் கலைஞர், பொருளாளர் ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி, செயலாளர் அன்பழகன் அறிவிப்பின்படி புதுவை உள்ளாட்சி தேர்தலில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு அளிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும், அதன்படி விருப்ப மனு அளிக்க விரும்புவோர் புதுவை தலைமை கழகமான கலைஞர் இல்லத்தில் விண்ணப்பத்தினை பெற்றுக் கொண்டும் பூர்த்தி செய்த மனுக்களை வரும் 13ஆம் தேதி மாலைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். புதுவை ராஜ்பவன் தொகுதி உள்ளிட்ட பல்வேறு தொகுதி திமுகவினர் மாநில துணை அமைப்பாளர் எஸ்.பி. சிவக்குமார் முன்னிலையில் மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியத்திடம் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தனர். புதுவையில் உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட அக்கட்சியினர் திமுக மாநில தலைமை கழகத்தில் விருப்ப மனு அளித்து வருகின்றனர். அதன்படி ராஜ்பவன் தொகுதி, உழவர்கரை தொகுதி மற்றும் அனைத்து தொகுதியிலும் உள்ள மாநில துணை அமைப்பாளர் எஸ்.பி. சிவக்குமார் ஆதரவாளர்கள் பார்த்திபன், ராஜ்பவன் ஸ்ரீதர், ஜோசப் கபிரியல் உள்ளிட்டோர் திரு எஸ்.பி. சிவக்குமார் முன்னிலையில் மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியத்திடம் விருப்ப மனு அளித்தனர். நிகழ்ச்சியின் பொழுது மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐ.ஜி. வீரராகு, தொகுதி இளைஞரணி அமைப்பாளர்கள் ரமேஷ், கணேசன், கூடப்பாக்கம் லோகையன், தொகுதி செயலாளர் குப்புசாமி மற்றும் நிர்வாகிகள் மதி, பாஸ்கர், ராமசாமி, வெங்கடகிருஷ்ணன், தயாளன், தட்சிணாமூர்த்தி, மதகடிப்பட்டு கண்ணன், கதிரவன், குணசேகரன், பன்னீர்செல்வம், அருணாச்சலம், செங்கதிர்வேலன், குமரேசன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு வந்தால் 2 ஆண்டுகளில் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி கூறுகையில், அந்நிய முதலீட்டின் மூலம் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்றும், மேலும் 2 ஆண்டுகளில் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார். ஆனால் தமிழகம் மற்றும் காங்கிரஸ் ஆளும் கேரளா உள்ளிட்ட மாநில முதல்வர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், ஏற்காத மாநிலங்களை கட்டாயப்படுத்த மாட்டோம் என்றார். ஆனால் மற்ற மாநிலங்களிலும் கூடாது என எதிர்ப்பது ஜனநாயகம் இல்லை என்றார். தொடர்ந்து தமிழகத்திற்கு மத்திய அரசு போதிய நிதி வழங்கி வருகிறது என்றும், திமுக ஆட்சியில் இருந்த பொழுது மத்திய நிதியாக 20,000 கோடி வழங்கியதை தற்போதைய அதிமுக ஆட்சியில் 24,000 கோடியாக வழங்கியுள்ளோம் என்றார். மேலும் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்திற்கு தான் அதிக நிதி வழங்கப்பட்டுள்ளது என்றும், கூடங்குளத்தில் முதல் அணு உலை உற்பத்திக்கு தயாராக உள்ளது, பாதுகாப்பு அம்சங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்த அவர், அணுகதிர் ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டால் உற்பத்தி துவங்கிவிடும் என்று அவர் கூறினார். புதுவை உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த திமுகவினர் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் விருப்ப மனு அளித்தனர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக தலைவர் கருணாநிதி, பொருளாளர் ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி, செயலாளர் அன்பழகன் அறிவிப்பின்படி மாநில தலைமை கழகத்தில் விருப்ப மனு அளித்து வருகின்றனர். அதன்படி உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த திமுகவினர் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி.பி. திருநாவுக்கரசு, இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் அலெக்சாண்டர், முன்னாள் கவுன்சிலர்கள் சக்திவேல், வேலவன், விவசாய அணி தங்கவேல், இலக்கிய அணி அமைப்பாளர் குமார சுப்பிரமணி, தொகுதி செயலாளர்கள் தைரியநாதன், ஆறுமுகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் ஏராளமானோர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியத்திடம் விருப்ப மனு அளித்தனர். அப்பொழுது திமுக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். மத்திய அரசிடமிருந்து புதுவை அரசுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதியினை பெற்றுத்தர வேண்டும் என்று பாகூரில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் அனந்தராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் பாகூரில் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் ஆலோசகர் ராமகிருஷ்ணன், துணை செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில்
புதுவையில் கடந்த 2 ஆண்டுகளாக போதிய நிதி ஆதாரம் இல்லாததால் எந்த திட்டமும் செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டு மாநில வளர்ச்சி கேள்விக்குறியாகிவிட்டது. எனவே மத்திய அரசை வலியுறுத்தி புதுவை மாநில மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் நிதியினை பெற்று தர வேண்டும் என்றும், அதுபோன்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் போர்க்கால அடிப்படையில் நிதியினை பெற்றுத்தர வேண்டும் என்றும், புதுவை மாநிலத்திற்கு எவ்வித வாகனங்களையும் விற்கக்கூடாது என்று அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமிழக அரசு தடை விதித்திருப்பதை வன்மையாக பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிக்கிறது என்பது போன்றவை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மாநில செயலாளர் அனந்தராமன் பேசுகையில், நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 400 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், மேலும் தேர்தலில் காங்கிரஸ், திராவிடம் அல்லாத கட்சிகளுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்துக் கொள்ளும் என்றும் தெரிவித்தார். மேலும் புதுவையின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் டாக்டர் ராமதாஸை சுட்டிக்காட்டி சுவரொட்டிகள் ஒட்டி போராட்டங்கள் நடத்தி ஜாதி மோதலை தூண்டுபவர்கள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், துணை அமைப்பாளர்களின் பொறுப்பாளர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.